ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகள் நோக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலங்களில் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இன்று எங்களோடு கூட ஆராதனையில் ஈடுபடும் துதிக்கும் பொழுது எங்களை ஆண்டவரே நன்மையினால் நிரப்பும்படி எங்கள் வாயை ஆண்டவரே நன்மையினால் நிரப்ப நீர் இறங்கி எங்களை அபிஷேகம் ஆண்டவரே உமது தயவை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. ரிபால சந்துலா பலவரபா ரிக்காத துலபா சந்துலி பலவரதனி அங்கரபா. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை உயர்த்த உம்மை கனப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆராதிக்கிற வேளையிலேயே கர்த்தர் எங்கள் நடுவிலே விடுதலையாய் உலாவும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பேரானந்தமே. இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஆமென். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி உண்டாய் நடந்தாலும், ஆளில் தண்ணீரில் கடந்தாலும், சோதனை மிக பெருகினாலும் ஜெயம் இயேசுவால் நமக்கு உண்டு. உடனே பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஓ நம சந்தரன கனவாய் அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகியும் வருகையும் அவை உங்களிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் உங்களிடம் ஆனந்தால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம்.
தூக்கி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுவே நாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. உணர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் அளவு பிரிக்காரவா சந்துலா மரதனி அக்காரவா. Oh glory, amen. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழி வந்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழி வந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சொல்லுமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் அல்லவோ, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதியானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதியானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எல்லாருமாய் பாடி உயர்த்தி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுங்களேன், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, உழம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, உழம்பலுக்கு எதிரானே. துதி உடை போட்டிடுவேன், சாம்பல் நீக்கி விடுவேன். துதி உடை போட்டிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாகிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாடி உயர்த்தியே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் அல்லவோ, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் அல்லவோ, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மகிமை இந்த காலை வேளையிலே நம்மை நிரப்பட்டும். ஆவியானவருடைய பிரசன்னம் சாவை நமக்கு விடுதலையாய் கடந்து வரட்டும். கர்த்தர் மகிமை உள்ளவராய் இருக்கிறீரே, எங்கள் நடுவிலே விழாவுகிறீரே. ஓ ரம ரம சந்த ரம ரம தினியா கரம ரம ரம ரம. ஓ
அபிஷேகம் அதிசயத்தை பார்க்கிறதானே ஆமென் வல்லமையின் கிரி என் நடுவிலே பெருகட்டும் என்று சொல்லி ஆமென் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? என் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன். என் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் நான் காண்பேன், தினமும் அதிசயம் நான் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாடி உயர்த்தி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாடுவீங்களா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. ரிமலதன மரபஷன வலதனியா ரிகனதன மௌஷன போதியா திருவரி போதவாய். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் வல்லமை. ஹல்லேலூயா. ரிகரமஷமதி வரவோ ரிவினியந்தரமஷனமா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீ நல்லவர் என்று உயர்த்துகிறோம், மகிமையானவர் என்று உயர்த்துகிறோம். உமது கிருபை எங்கள் நடுவிலே பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து ஆராதித்து கழுகு போல் பலனடைந்து செத்தைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கழுகு போல் பலனடைந்து செத்தைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு முறை. புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கமடைந்து போவதில்லை. ஆமென். அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். ஏனென்றால் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணினவர் அவரே. சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவானவர் இந்த வேளையில் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறவரா, எனக்கு விடுதலை தருகிறவராய், ஆச்சரியமான வேலை செய்கிறவரா என் நடுவில் இருக்கிறீரே. ஒரு முறை ஆமென் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து ஆமென் கழுகு போல் நினைத்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிட கர்த்தர் கிருபை தருகிறார். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து
புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். கர்மப்படியே புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். ஒரு புதுபலனின் அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் வைக்கிறார். ஆமென். கர்த்தர் அற்புதராக இருக்கிறார். உன் வியாதி இப்பொழுதே மறைந்து போவதாக, உன் போராட்டங்கள் இன்றே மறைந்து போவதாக, உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் இன்றே உனக்கு ஒரு விடுதலையை தருவாராக. ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை மத்தியிலே ரசிவாடி கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். உமது ஆமென் அபிஷேகத்தின் மகிமை இவர்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உமது விடுதலையை காணட்டும், உமது சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து மீதியான நேரங்கள் நீர் ஆளுகை செய்யும். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. அந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக சுருக்கமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, தடைகளை நீக்கி எங்கள் நடுவில் நீர் அசைவாடி ஆண்டவரே உமது தீர்க்கமான வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உமது அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ விடுதலை எங்கள் நடுவில் காணப்படுவதாக. எங்களுக்குள் ஒரு மனதை தாழ்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தியானிப்பதற்கு எதுவான ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். சங்கீத பகுதியில் நின்று வசனத்தை நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. 9வது வசனத்தில் கவனிக்கும் பொழுது, தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்கிறதான வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த அவன் சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதத்தினுடைய மேற்பகுதியிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய விசேஷித்த தன்மை, தேவ ஜனம் தேவனால் நடத்தப்பட்டது. தேவன் தற்போதுள்ள சூழ்நிலையிலும் தன் ஜனங்களை காத்து நடத்துவதற்கு வெள்ளத்தையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த சங்கீத பகுதியை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சங்கீதக்காரர். அப்படி தேவ ஜனத்தை ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்த அந்த பாதை, எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தின் பாதையிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்த ஒரு பகுதியில் அவர் எப்படி அவர்களை நடத்தினார் என்று சொல்லும் பொழுது 7வது வசனத்திலே அங்கே சுட்டி காட்டுகிறார். தேவனே, நீ உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று என்று சொல்லுகிறார். அவன் தனது ஜனத்தை ஆண்டவர் நடத்தி வரும் பொழுது அவர் எப்படி நடத்தி கொண்டு செல்கிறாராம்? அவர்களுக்கு முன்பாக அவன் சென்று அவர்களை நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த அவன் தேவ தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட சம்பவம் நமக்கு தெரியும். யோர்தான் அவர்கள் செங்கடலை அவர்கள் கடந்து போகிறதான அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றதான அந்த அனுபவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடந்து சென்றதான அந்த தேவன் தேவதூதன்
அவன் செங்கடலுக்குள்ளார அவங்க பிரவேசித்து போகும் பொழுது அவன் பின்பாக என்ன பண்ணுகிறார்? தேவதூதனானவர் கடந்து செல்கிறார். அப்பொழுது பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் என்கிற இந்த ஜனக்கூட்டத்துக்கும் இடையே ஒரு பிரிவு உண்டாகிறது. அவர்கள் சீக்கிரமாய் வந்து இஸ்ரவேலரை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அந்த தடையை உண்டு பண்ணுகிறார். தேவதூதனானவர் அங்கு பின்பு சென்ற பொழுது அந்த மேகஸ்தம்பமானது பின்பாக கடந்து சென்று இஸ்ரவேலர்களை கிட்டி சேர முடியாதபடிக்கு அது தடையாய் காணப்பட்டது என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். ஆமென். தேவன் தன் ஜனத்தை முன்பாக இருந்து நடத்தி கடந்து சென்றவர் செங்கடலிலே அவர்கள் அவன் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்பாக போய் தன் அவர்களுடைய எதிரிகள் அவர்களை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவர் காத்து நடத்தின தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள இயலுகிறது. தேவன் தமது ஜனத்தை முன்னும் பின்னும் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது தாவீது சொல்கிறார், தேவனே நீர் உமது ஜனங்களுக்கு முன்பாக சென்று என்று. ஆமென். மோசே இடத்துல ஆண்டவர் பேசும் போதும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே மன்னிக்கணும். ஆமென். யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்னாக போகும், என் சமூகம் உனக்கு முன்னாக போகும் மோசே என்று சொல்லுகிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அவன் இஸ்ரவேலை வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர் சமூகம் முன் சென்றது போல நீங்களும் நானும் இப்பொழுது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்மை காப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினி, இழைத்து போன உமது சுதந்திரத்தை என்ன பண்ணினீங்கப்பா? திடப்படுத்தினீர் என்று சொல்லுங்க. இழைத்து போன உமது சமூகத்திலே நீ திடப்படுத்தினீர். ஆமென். நீ திடப்படுத்தினீர் ஆண்டவரே. இழைத்து போயிருந்த ஜனம், இழைத்து போயிருந்தார்கள் வழியிலே என்ன காரியங்களிலே இழைத்து போனார்கள் என்பதை நாம் கவனிப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலை முதலாவது அதுல வாசிக்கிறோமே, அவன் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினே. அப்ப சம்பூர்ணமான ஒரு மழையை பெய்ய பண்ணினான். அந்த மழை மகிமை உள்ளதாக இருந்தது. இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்க வேண்டுமானால் யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவன் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே அவன் குறிப்பாக 9 மற்றும் 14 வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். 9வது வசனத்திலே அங்கே சுட்டி காட்டப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை அவன் நோக்கி கேட்டு, உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்திலிருந்து உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திலே தெரிவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இது சீனாய் மலையின் அருகிலே நடக்கிறதான ஒரு சம்பவம். நமக்கு அது தெரியும். சுருக்க நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். சீனாய் மலையின் அருகிலே ஆண்டவர் மோசேயிடத்திலே பார்த்து சொல்கிறார், அவன் மோசே அவன் glory-டுகான், உன்னை என்றைக்கும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்காக நான் கார்மேகத்திலிருந்து உன்னிடத்துல நான் வருவேன் அப்படிங்கிறார். அவர் வந்த பொழுது என்ன நடந்ததுங்கிறதா 16வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 3ஆம் நாள் விடியற் காலத்திலே அவன் பேசுவேன் சொல்லுகிறேன். 3 நாள் கழித்து ஆண்டவர் வருகிறார். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த எல்லோரும் நடுங்கினார்கள் என்று சொன்னார். 3 நாள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு மோசே ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். புருஷர்கள் 3 நாளங்களை சுத்திகரித்துக் கொண்டு தங்களை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் தேவன் தங்கள் நடுவிலே இறங்கி வரப்போகிறார் என்கிறதை குறித்து அவர்களுக்கு சொல்லி 3 நாள் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சீனாய் மலையின் அடிவாரத்தின் நடுவிலே கடந்து வந்த பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் கார் மேகத்தின் நடுவில் இருந்து
நான் பேசுவேன் என்று சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கார்மேகம் அங்கு உண்டாயிற்று. ஆனால் விடிய காலத்தில் உண்டானது பாத்தீங்கன்னா இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்தை கால சத்தமும் அவன் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் மேகம், மின்னல், இடி முழக்கம். அவன் நாம் காண்கின்ற கார் மேகத்திலும் இப்படிப்பட்ட இடி முழக்கங்களும் மின்னலும் உண்டாகும் பொழுது அவன் glory to God, அப்பொழுது பலத்த மழை உண்டாகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அப்பொழுதும் நடந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் கார்மேகமும் இடியும் மின்னலும் உண்டான பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அங்கே மழை பெய்தது. அவன் மழை பெய்தது. அவன் மழை பெய்த பொழுது அவன் எக்கால சத்தம் உண்டாயிற்று. இப்போ அவன் அங்கே ஜனங்களுக்குள்ளாக அந்த சத்தத்தை கேட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் நடுங்கினாங்க. எல்லாரும் நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதை கவனிக்கிற நீங்கள் சம்பூர்ணமான ஒரு மழையை பெய்ய பண்ணி, மலை ஒரு ஊழியக்காரர் தன் செய்தியிலே சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். மலை ஆசீர்வாதத்துக்கு அடையாளத்தில் ஒன்றாக காணப்படுகிறது என்று சொல்லி தன் வார்த்தைகளை சொன்னது எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. மலை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளத்தின் ஆசீர்வாதம். ஐயா தோத்திரம். ஜனத்தை ஆண்டவர் சந்தித்து தனது பிரமாணத்தை அவர்கள் கரங்களிலே கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமாகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொள்கிறதற்கு எதுவான அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தமது மகிமையின் வல்லமையை, ஆமென், மோசேயினுடைய அங்கீகாரம் இன்னும் அதிகமாக இந்த இஸ்ரவேலிடத்திலே உண்டாகும்படிக்காக தேவன், ஆமென், கார்மேகங்கள் நடுவிலும் இடியோடும், ஆமென், மின்னல்களோடும் எக்கால சத்தத்தோடும், ஆமென், சத்தத்தை கேட்க பண்ணின பொழுது, ஹல்லேலூயா, அந்த மகிமையுள்ள பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டதை கண்ட பொழுது நடுங்கினார்களா? ஆமென், நடுங்கினார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதை பார்த்த பொழுது ஆமென், அவர்கள் வாழ்க்கையில ஆமென் மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் யார்? ஆமென். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சுதந்திரம் என்கிற வார்த்தைக்கு அடையாளங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தமது ஜனத்தை சுதந்திரமாக அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவது, சங்கீதக்காரன் தன் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது அவர் என் ரட்சிப்பும் என் பலனுமானார், என் சுதந்திரமாயிருக்கிறார் என்கிறதை குறித்து அவன் தெளிவாய் சொல்கிறதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திர வீதத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சங்கீதக்காரன் 16:5 சுட்டி காட்டுகிறார். அடுத்து சுதந்திரமாக வேதாகமம் சுட்டி காட்டுவது தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ண, முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த, அவன் முற்பிதாவாய் இருந்ததான ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருந்த அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் அந்த நிலப்பரப்பை சுதந்திரம் என்று அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கடந்து வருவீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். glory to God. அங்கே ஆமென் 1 பேதுரு 1 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது நித்தியத்துக்குரியதான அந்த பரலோகம் நித்திய சுதந்திரமாக தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அந்த சுதந்திர வீதத்தை சுட்டி காட்டுகிறார். ஆமென். glory to God. இந்த சுதந்திரத்தின் அவன் பல பகுதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லும் போது உமது சுதந்திர வீதத்தை என்று குறிப்பிடும் பொழுது அது ஒரு நிலப்பரப்பையோ அல்லது அவன் தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்கு எதுவான இடத்தில் இருக்கிற அந்த சுதந்திரத்தையோ அங்கு சுட்டி காட்டாமல் லிட்டராண்டோர் சொல்கிற என் ஜனம், அதை சுதந்திரமாக அவருடைய ஜனத்தை அங்கு காண்கிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் அவருடைய சுதந்திரத்தை என்ன பண்ணுகிறாராம்? திடப்படுத்தினீர் என்று சொல்றார். திடப்படுத்தினாராம்.
இளைத்து போனார்கள். அவன் வனாந்தர பாதையிலே ஆண்டவர் விடுதலையாக்கி கர்த்தர் தான் அவங்களை நடத்திட்டு வருகிறாரு. வருகிற பாதையிலே இளைத்து போனதான ஜனம், அவர்கள் இளைத்து போன சம்பவம் 3 சம்பவங்கள் அவன் வேதத்திலே நாம் காண்கிறோம். அந்த வனாந்தர பிரயாணத்திலே தேவன் அந்த மழையை பெய்ய பண்ணுவதற்கு முன்பாக 3 இடங்களிலே அவர்கள் அவன் சோர்ந்து போக இளைத்து போனவர்களாய் மாறினார்கள். முதலிடம் எதுவென்றால் யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் அதை கவனிக்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே அவன் அங்கே சுட்டிக்காட்டுகிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 10, 11, 12 ஸ்தோத்திரம் ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் தங்களுக்கு பின்னான வருகிறதை கண்டுபொழுது அவர்கள் மிகுந்த பயம் உண்டாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11, 12வது வசனங்களிலே மோசே ஜனங்களை தைரியப்படுத்தி, நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி தோத்திரம் அவன் நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். நம்பிக்கையை கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், glory to God. ஆனால் இந்த சம்பவத்தை தேவன் அனுமதித்தார். தேவன் இந்த சம்பவத்தை அனுமதித்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் அவன் 2 காரியங்களை அவன் எகிப்தியர் புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. எகிப்தியருக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவன் எகிப்தியருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வதற்காக நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களை வரவிட பண்ண போகிறேன். அவர்கள் கேட்கிற செய்தி என்ன தெரியுங்களா, இவங்களை ஆண்டவர் தான் என்ன பண்ணுகிறாரு, செங்கடல் பக்கமா கொண்டு நடத்தி கொண்டு செல்கிறார். ஆனா எகிப்தில இருக்கிறவங்களுக்குள்ளார என்ன தெரியுது, இவங்க வனாந்தரத்துல அவர்கள் சுற்றி அடைந்து இப்போ செங்கலுக்கு முன்னாடி போய் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு செய்தியாக அங்கு போகிறது. அப்போ போனவங்களை மறுபடியும் என்ன பண்ண வேண்டும், பிடித்து எங்க கொண்டு வரணும், எகிப்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் ரதங்களோடும் அவன் வீரர்களோடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேகமாய் புறப்பட்டு சென்று அவர்களை பிடித்து அவர்களை மீண்டும் எகிப்துக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்கிற தீவிரத்தோடு கூட கடந்து சென்றதான எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். அங்கே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நானே கர்த்தர் என்பதை அவன் அறிகிறதுக்காக இப்படி வர பண்ணுகிறேன். இரண்டாவது, அவன் இந்த ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்கு அவர்களுக்கு தெரிகிறதுக்கான காரியம் என்ன, 14வது வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இத்தனை நடந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பாதுகாத்து அவர்களை பராமரித்து மரணத்தை சந்திக்காமல் எகிப்தை அவர்கள் கொள்ளையிட்டு தேவ காண்பிக்கிறதான இடத்தை நோக்கி கடந்து செல்லும்படிக்கு இவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. புறப்பட்டு வந்ததான அவரிடத்துல ஆண்டவர் ஒன்றை காண்பிக்க விரும்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தை செய்துதான் அந்த தேசத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிரியைத்தான் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ யுத்தம் ஒன்று அங்கு நடக்கவில்லை எகிப்திலே. இனி யுத்தம் ஒன்று நடக்கிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் தங்களை காக்கும்படிக்கு எப்படி செயல்படுகிறார் என்பதை இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அதான் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஜனங்களே, நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க சும்மா இருக்க போறீங்க, நீங்க சும்மா இருக்க போறீங்க, நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளையே, நடந்த சம்பவம் அதுதானே. ஏற்கனவே நான் சுட்டி காட்டினேன். முன் சென்றார் என்ற பொழுது அவர் முன் சென்ற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அந்த செங்கடலுக்கு முன்பாக வரை அவருக்கு முன்பாக சென்றார். இப்போ பார்வோன் சேனை பின்னாடி நெருக்கிட்டு வருது. நெருக்கிட்டு வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம், இளைத்து போனவர்களாய் மாறினாங்க. இளைத்து போனவர்களாய் மாறினாங்க. அதற்கு காரணம் 2 காரணம் தான். ஜனங்கள் இளைத்து போக காரணம், முன்னாடி இருக்க செங்கடலை எப்படி நம்ம போக போறோம், தாண்டி நம்ம ஷிப்ல
அநேக ஷிப்புகளை உண்டு பண்ணி அதுல ஏறி கப்பல்களை உண்டாக்கி அதுல ஏறி இந்த 6 லட்சம் ஜனங்கள் அப்படியே அந்த பக்கம் கடந்து போக போறோமா? ஏற்கனவே ஆடு மாடு ஆமென் வேலைக்காரர்கள் ஒட்டகம் தோத்துடும் ஆமென் கழுதைகள் இவைகள் எல்லாம் இருந்திருக்கும். இவைகளெல்லாம் எப்படி அந்த பக்கம் கொண்டு போகிறோம்? கப்பலை உண்டு பண்ணா எவ்வளவு கப்பல்களை உண்டு பண்ணணும்? ஆமென் ஒரு பிரயாணம் பண்ணி அந்த செங்கடலை தாண்டி போகணுமா? இப்படி ஒரு கேள்வி அவர்களுக்கு. எப்படி நம்ம போக போறோம் தெரியாது. பின்னாடி பார்வோன் சேனை வருதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து அவங்களுக்குள்ளார என்னது? இழைத்து போகத்தக்கதாக அவன் பயப்படுகிற காரியம் வந்தது. அவன் தங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு வருகிறார்களே, அவங்க கடுமையானவங்க, யுத்த வீரர்கள், அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்களே, பாதுகாப்பு இல்லையே. இது ரெண்டும் இவர்களை இழைத்து போக பண்ணிட்டு, இப்பொழுது முதல் இழைத்து போகிறது ஆண்டவன் தன் கிரியையை எகிப்தின் ராஜாவும் பார்க்கணும். அவன் தேவன் இவர்கள் நடுவிலே இருந்து எப்படி மகத்துவமாய் கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கொண்டு போக போகிறார் என்பதையும் இவர்கள் இக்கரையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலையில் தான் அங்கே அவர்கள் கலங்கி போய், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சொந்த நிலைமையிலே அவருடைய ஆத்துமா இழைத்து போகக்கூடிய நிலைமையில் தோத்திரம் மோசையினிடத்திலே அவர்கள் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பின்பு தங்களுடைய இயலாமையிலே அவன் மோசையினிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக மாறி போனார்கள். நாங்க அங்கே ஆமன் எங்களுக்கு அங்க இடம் இல்ல கலரையில்லைன்னு சொல்லிட்டா எங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்தீர் என்கிறது போல புலம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது அவங்களை தைரியப்படுத்தி, நீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா இருக்க போறீங்க, நீங்க பார்க்க போறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இந்த ஆமென் வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது கலங்காதே. அது உனக்கு பின்னாடி துரத்திட்டே வர்றது போல இருக்குது. நெருக்கி வந்துருச்சு, இனி வந்தா அது என்னை மேற்கொண்டால் நான் வாழ முடியாது என்கிற நிலைமையில் அது நெருக்கிட்டு வருது. கலங்காதே. உன்னை காக்கிறவர் உனக்கு முன்பாய் செல்கிறார். அது நெருக்கிட்டு வரும்போது உனக்கு ஆமென் நெருக்கத்தை கொண்டு வருகிற பிரச்சனையோ வேதனையோ அது நடுவிலே நின்று உன்னை காக்கும்படி அவர் இரவும் பகலும் உன்மேல் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் ஆண்டவர். ஆனால் அவர்களை காரில் உண்டாகி வெளிச்சத்தை அது நடுவில் இருந்து கொடுத்து அந்த சேனையை கலங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரச்சனை தான் உன்னை கண்டு அவன் பயப்படும். ஏனென்றால் உலகில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, உலகில் இருக்கிறவை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்கு முன்பாக கடந்து சென்று அவர் உன் வழியை சுமைப்படுத்தி கடந்து போக பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கு முன்னாடி இருக்கிற எப்படி போக போகிறன்னு யோசிக்காத, அவர் அவன் பாதையை காண்பிப்பான். அப்படிதான் இஸ்ரவேலுக்கு பாதையை காண்பித்தான். ஒரு வெட்டாந்தரையில அவர்கள் நடந்து போவது போல. கடந்த ஆராதனையிலே சகோதரி சுட்டி காட்டும் போது சொன்னாங்க, அந்த செங்கடல் எப்படி இருந்ததா? அவன் 2 பக்கமும் ஐஸ் உறைந்து போய் நின்றால் எப்படி அது உறைந்து போய் அவன் 2 பக்கமும் உறைந்த நிலைமையில் நடுவில் அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்திருப்பாங்க. அவன் தோத்திரம் அந்த வெட்டாந்தரையா இருக்குமா? கடலுக்கு அடியில வெட்டாந்தரை இல்லையா? அங்கே பள்ளத்தாக்குகள் உண்டு, மலைகள் உண்டு, கரடு மேடுகள் உண்டு. ஆனா அவங்கள வெட்டாந்தரையிலே நடக்க பண்ணது போல நடக்க பண்ணார். அப்படின்னா ஆண்டவர் அங்க ரோடே போட்டார் போல இருக்கு. அல்லேலூயா. உன்னை நடத்துவதற்கு ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார். கொஞ்சம் பாருங்களேன், நம்ம இருக்க எப்படி போக போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவன் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பாதுகாப்பதற்கு சரி, முன்னாடி போகிறதுக்கான பாதையானாலும் சரி, அவர் எனக்கு அவன் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இது எப்படி மேன்மையான அனுபவம்! இது எத்தனை மேன்மையான அனுபவம்! நீ இழைத்து போன நிலைமையில் இருக்கிற உன்னை தட்டி எழுப்புவதற்கு எதுவாய் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். நீ கலங்காதே. ஆமென். எதை நினைச்சு நீ கலங்கி இழைத்து போனாய்? ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக.
இரண்டாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அந்த இரண்டாவது சம்பவம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அது ஜீவனுக்கு எதுவானவைகளாயிருந்தது. முதல் சம்பவம் எப்படி, நான் எப்படி போக போகிறேன், தனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்த பொழுது அவனுக்கு தோன்றினதான கலக்கம். அந்த கலக்கத்திலிருந்து ஆண்டவர் அவன் இழைத்து போன அந்த ஆத்மாவை அவன் திடப்படுத்துவதற்கு எதுவான் தம் மகிமையை காண்பித்த கர்த்தர். இரண்டாவது அவர்கள் வழிகளை சந்திக்கிறதான அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் அங்கே நாம் கவனிக்கிறோம். 16வது அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சாப்பாடு ஒரு பிரச்சனையா மாறுது. சாப்பாடு ஒரு பிரச்சனையா மாறுகிற பொழுது அவங்களை நீங்க அந்த அதிகாரம் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் இறைச்சி பாத்திரத்தை அண்டையில உட்கார்ந்து அழுகிறாங்க. எகிப்த நினைச்சு அழுகிறாங்க. அங்க எங்களுக்கு நல்ல ஆதாரம் இருந்தது, நாங்க நல்லா சாப்பிட்டோம், இப்பொழுதோ எங்களுக்கு ஆதாரம் எங்க, இறைச்சி எங்க என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களை நடத்த நான் போகிறேன், அவங்களை நடத்த போகிறேன். நாம இல்ல என்று முறையிடும் பொழுது தோத்திரம் ஜீவனுக்கு எதுவானவைகள் இல்லை. 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 2 இணைத்து நான் சொல்லிடுறேன். 16, 17 பாத்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரத்துல அப்போ இறைச்சி, 17ஆம் அதிகாரத்துல நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரங்களுக்குள்ளாக சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரத்திலே அவன் சீன் வனாந்தரத்திலே அவன் அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் பிரச்சனை. அவன் 17ஆம் அதிகாரத்திலே ரெவித்தீமிலே தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவன் ஆண்டவர் அவன் ஸ்தோத்திரம் அங்கே கவனிக்க வேண்டும். 4வது வசனத்திலே கவனிக்கும் பொழுது அவன் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நான் அப்பவும் தருவேன், இறைச்சியும் தருவேன், இவங்க நான் நியாய பிரமாணத்தை நான் கொடுக்க போறேன், தேவ வார்த்தையை நான் அவங்களுக்கு தரப்போகிறேன், இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின்படி இவர்கள் நடப்பார்களா மாட்டார்களா என்று சோதிக்க போகிறேன் என்று. முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீங்கள் சும்மா இருந்து தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்த்து, தேவன் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதான பாதையை உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பாதையையும் உங்கள் பாதுகாப்பை நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொன்னதான ஆவிக்குரிய நிலையை அங்கு கவனிக்கிறோம். இங்க 2வது காரியத்துல நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, இப்போ ஒரு இழைத்து போகிறதுக்கு எதுவான சூழ்நிலை என்னது, ஆகாரத்துல வருது பிரச்சனை. சரீரம் சோர்ந்து போகிறதுக்கு எதுவான நிலைமையில் இருக்கிறதை உணர்ந்த பொழுது, தங்களுக்கு பசி உண்டான பொழுது அவர்கள் ஆகாரத்தை நினைச்சாங்க. ஆகாரத்தை நினைக்கும் பொழுதே இறைச்சியும் நினைக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இவங்க கேட்கறது நியாயம் தான், எல்லாத்தையும் நான் தரப்போகிறேன். அந்த பகுதி நீங்க வாசிக்க தந்துருவார் ஆண்டவர். இறைச்சி தந்துறேன்னு சொல்லுகிறார். மாலையில என்ன பண்ணுமா, இறைச்சி கிடைக்குமா. அதிகாலையில என்ன பண்ணுமா, பனி பெய்கிற நேரத்துல வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் வருஷிக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மன்னா இறங்கி வந்தது. பனியின் நடுவிலே இந்த மன்னாவை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், தங்களுக்கு தேவையான அளவை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தோத்திடும் தங்களுக்கு தேவையானதை வைத்திருக்கணும். அதை என்ன பண்ணணும், அன்றைய முடிச்சிடணும். அடுத்த நாள் என்ன பண்ணக்கூடாது, சேமித்து வைக்க கூடாது. கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜனம் செஞ்சது மிக பெரிதான ஒரு காரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், glory to God. 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மன்னாவை வச்சிருக்க கூடாது என்று சொன்னா, இவங்க 20வது வசனத்துல மோசேயின் சொல் கேளாமல் விடியற்காலன் மட்டும் மீதமா கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அதனால என்ன உண்டாயிற்று, நாற்றம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனார். 2வது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 7வது நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும், 6வது நாள்ல நீ என்ன பண்ண வேண்டும், 7வது நாளுக்கு தேவையானதை நீ சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாள்ல நீ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வானத்திலிருந்து மன்னா பொழியாது. அவன் நீ சேகரித்து வைத்திருக்கிறதான அந்த மன்னாவைத்தான் 7வது நாள் நீ புசிக்க வேண்டும். மற்ற நாள்ல இருந்தா கெட்டு போகும். ஆனா ஓய்வு நாள்ல ஆண்டவர் அனுமதித்திருக்கிறதுனால அது கெடாது.
ஆனா காலையிலே இவங்க என்ன பண்ணுகிறாங்க, 7ஆவது நாள்ல சில ஜனங்கள் அவன் காலையிலே புறப்பட்டு போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகம். கவனிச்சு பாருங்க, தேவ வார்த்தையின் மேல் சந்தேகம். அவன் இவங்க கடந்து போய் பார்க்கறாங்க, காலையில பார்த்தா ஒண்ணுமில்ல, திரும்பி வந்துடுறாங்க. அவன் இந்த 2 அனுபவங்களையும் முன்வைத்து சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவன் செய்யக்கூடாது ஒன்று என்று அவன் அவருடைய வார்த்தையில நியாயப்பிரமாணம் என்ன அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அந்த வார்த்தை சொல்லுமானால் அதை செய்யாமல் இருக்கணும். ஒன்றை செய்கின்ற ஆண்டவர் சொல்லி அதை சேர்க்க சொல்லி இருந்தார்னா அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். அதை விட்டு மறுகாரியமாய் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை தான் நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தான் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ வார்த்தையை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். 16ஆம் அதிகாரத்துல நீங்க 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னா தண்ணீர் நித்தியமில்லை, தண்ணீர் பிரச்சனை வருது. தண்ணீருக்காக கேட்கிறாங்க, தண்ணீர் வேண்டுமே. ஏனென்றால் உணவு, உடை, தண்ணீர் மிக முக்கியமான ஒன்று. தண்ணீர் முக்கியமாய் அவர்களுக்கு தேவைப்படுது. மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் தேவை, மனுஷர்களுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீருடைய தேவை மிகுதியாகிறது. அப்போ அவன் மோசே சொல்லுகிறார், தேவனை நீங்க சோதிக்கிறீங்க இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துக்கு மாசா என்று பெயரிட்டான். தேவனை நீங்க சோதிக்கிறீங்க. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து உங்களை போஷிக்க தினமும் முடியுமானா? 6ஆம் நாள் 7ஆவது நாள் மன்னா பொழியாது. ஆனால் 6ஆம் நாளிலே சேர்த்துக் கொண்டு 7ஆம் நாளிலும் வைத்து நீ புசிக்கும்படிக்கு நிதியானதை உன் கரங்களில் கொடுத்து அதை பாதுகாத்து அற்புதமாக உன்னை நடத்திப்பான. இதுவரைக்கும் நீ அற்புதத்தை பார்த்துட்டு இருக்கிற. உன் தேவை அறிந்து உதவி செய்கிற உன் தேவனை பற்றி நன்கு தெரிகிறது. ஆனா அவசரப்படுகிறோம். அவன் அவசரப்படுகிறோம். அவசரத்தின் நிமித்தம் இங்கே மோசே இடத்துல பேசுகிறாங்க, அவங்க பிரச்சனையை சொல்லுகிறாங்க, அவர் மேல் அவன் நெருக்குகிறார்கள். மோசே போய் மண்டாடுகிறான், இந்த ஜனங்கள் என்னை கொண்டு போடுவார்களோ, என்னை அழித்து விடுவார்களோ, ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நான் போய் உனக்கு முன்னாடி நிப்ப, நீ அங்க வாப்பா அப்படிங்கிறார். இன்னொரு ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். ரெவித்தின் கருகாவில அவரே அவன் தேவ பர்வதம், அந்த தேவ பர்வதத்தில வந்து நான் நிக்க போறேன், வா அங்க வந்து நீ என்ன பண்ணு. அவன் ஸ்தோத்திரம், உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன், அந்த கோலினால் அடி, அப்பொழுது தருக்களுக்கு ஜனங்களுக்கு அங்கு தண்ணீர் உண்டாகும் என்று சொன்னாங்க. அதே பிரகாரம் நடந்தது. ஆனால் இவர்கள் தண்ணீருக்காக சோதித்தார்கள். உன் தேவன் உனக்கு முன் செல்கிறவர். அவர் முன் சென்றார். முன் சென்றவர் அங்கே உனக்கு முன்பாக அவர் கடந்து சென்று அங்கே நின்று கொண்டிருந்தார், உன் தாகம் தீர்க்கும்படிக்காக. அன்பான என்னுடைய பிள்ளையே, நான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன். நான் உபவாசித்து ஆகிட்டு ஜெபம் பண்ணி ஆகிவிட்டது. அருமையாய் ஜெபிக்கிற நபர்களிடத்திலே சொல்லி ஜெபித்து விட்டேன். ஊழியக்காரத்திலே நான் சொல்லி ஜெபித்துட்டேன். எல்லாத்தையும் நான் ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டேன். ஆனால் இதுவரையிலும் எனக்கு பதில் இல்லை. இன்னும் எனக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கல. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போலதான் இருக்குது. என்னுடைய தாகம், என்னுடைய பசி, என் வேதனை எனக்கு தான் தெரிகிறது. நான் எங்க போனாலும் என் தேவன் அற்புதமாய் ஏற்கிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும் நான் எதிர்பார்க்கல. மனுஷர்கள் மூலமாய் செய்யட்டும் என்று சொல்லிதான் நான் உபவாசித்து ஜெபித்து மனுஷனை நான் சந்திக்க போனேன். ஆனாலும் நான் சந்திக்க போன இடத்துல ஏமாற்றப்பட்ட நிலைமையில் திரும்ப வந்து நிற்கிறேன். என் தேவனே, என்னை கைவிட்டு விட்டீரோ, கைவிட்டு விட்டீரோ? நீ சோதித்து பார்க்க விரும்புகிறாயோ? உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள தேவாவியானவர் தமது வார்த்தை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். அவன் உன் நெருக்கம், உன் வேதனை அவன் உன்னை புலம்ப செய்கிறதாய் மாற்றி இருக்கிறது. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி தமது மகிமையை நடுவிலை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் உனக்கு முன்னே போய் அவன் ஓரைப்பிலே அவர் நிற்கிறார். நீ போவ, அடிப்ப, தண்ணீர் வருவதை பார்ப்ப,
தண்ணீரால் தாகம் தீர்க்கப்படுவீங்க. ஆமென். உன் மிருக ஜீவன்கள் தாகம் தீர்க்கப்படும். நீ தாகம் தீர்க்கப்படுவாய். உன் பிள்ளைகள் தாகம் தீர்க்கப்படுவார்கள். உன் சந்ததி தாகம் தீர்க்கப்பட போகிறது. இஸ்ரவேலே, என் ஜனமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவன் நெருக்கமான இந்த காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? பிசினஸ் ஒடிந்து போய் இருக்கிறது. என் வியாபாரம் நான் நினைத்த அளவில் இல்லை. கடன் வாங்கினேன். இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த கடனை செலுத்தி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, என் கரங்களிலே பணப்புழக்கம் இல்லை. என் குடும்பத்திற்கு தினமும் வேலைக்கு கடந்து சென்று நான் வந்தால்தான் என் குடும்பம் ஆசீர்வாதமாய் பொருளாதாரங்களிலே காணப்பட்டு ஒரு திருப்தியான நிலைமையில போக முடியும். ஆனால் இப்பொழுதோ வாரத்திற்கு 1, 2 அல்லது 3 நாட்கள் மாத்திரம்தான் வேலை. கையில ஒண்ணுமே இல்லையே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணது போல இருந்தது. ஆனால் முன்னே வந்து பார்த்த பொழுதோ அது ஒரு ஏமாற்றம் போல இருக்கிறது. நான் ஏமாந்த நிலைமையில் இருக்கிறேன். இனி அடுத்து என்ன செய்ய போகிறேன் தெரியலையே. உனக்கு முன் செல்கிற உன் தேவனாகிய கர்த்தர் ஒரே முன்னாடி போய் நிற்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு விரும்புகிறார். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்பினார். முன்னாடி போய் நின்றார். ஆனால் சோதித்தார்கள் என்று மோசே சொல்லுகிறார். நீ சோதிக்கிறாய். மீண்டும் மீண்டும் குழம்பி, இங்க போன அது நடக்கல, அது போகல, இது நடக்கல, இதை செஞ்சு அது நடக்கல, அதை பார்த்து ஒழுங்காகல, எதுவுமே இல்லையே என்று தத்தளித்து வார்த்தை நான் பதறிக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவ பிள்ளை. அன்பான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆமென், உன் தாகம் தீர்க்க உன் தேவன் அருகிலே வருவார். ஒரு பாடல் வரிகளை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் ஆமென் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா கண்கள் மூடி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். உயர்த்தி சொல்லுவாய். புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். தாகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். நீ புதுபலன் அடைந்திடுவாய். 2 காரியங்களை தான் இன்று நாம் சிந்திக்க முடிந்தது. எதிலே இழைத்து போனோம் அதே பகுதியிலே அவன் நாம் நல் பதிலையும் கண்டோம்.
இளைத்து போனவனுக்கு எப்படி அவர் தனது சுதந்திரத்தை திடப்படுத்தினார் என்று சொல்லி. ஆமென். glory to God. தேவன் அனுமதிக்கிறதான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மேற்படிகளாய் மாறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினார். இளைத்து போன உமது சுதந்திரத்தை ஆண்டவரை நீர் திடப்படுத்தினீர். ஆண்டவரே, சீனாய் மலைக்கு முன்பாக அவர்களை நீர் திடப்படுத்தினீர். ஆண்டவரே, இளைத்து போனார்கள். முதல் சம்பவம் செங்கடலுக்கு முன்பாக கவனித்தோமே. இளைத்து போனாங்க. எப்படி போக போகிறோம்? பாதுகாப்பு என்கிறது பின்பு பார்த்தால் இல்லை என்கிற ஒரு நிலை. ஆமென். இவைகளினால் அவர்களுடைய இருதயம் இளைத்து போனது. அவர்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் தேவன் மோசேயை கொண்டு பேசின அந்த வார்த்தை, ஆமென், 14:14 கர்த்தர் உங்களுக்காக, யாத்திராகமம் 14:14 சொல்கிறது போல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். 2 பேர் பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் என்று அவரை விசுவாசிக்கிற ஜனம், அவன் அது இளைப்படையாது என்பதும். அடுத்து பிரச்சனையை கொண்டு வந்தனுக்கு ஒரு பாடம். ஆமென். இவர்கள் விசுவாசிக்கிற தேவன் மகிமை உள்ளவர், அவர்களுக்காக இவர் யுத்தம் பண்ணுவார் என்பதை அவர்கள் அறிந்து திகைத்து போய் அவர்கள் ஆமென் பின்னிட்டு போக நினைச்சாங்க. ஆனால் மாண்டு போனார்கள் செங்கடலின் நடுவில். நீ கலங்க வேண்டியதில்லை. உன் தேவன் உனக்கு ஆச்சரியமானவைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியம், தங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவானவைகள் அப்பம் தண்ணீர் என்கிறதான பகுதி. ஆண்டவர் அப்பத்தையும் தந்தார், தண்ணீரையும் தந்தார். இறைச்சிக்காக புலம்பின ஆமென், இறைச்சி ஆமென் ஆணையின் அருகிலே இருந்து புலம்பின அவருடைய புலம்பலை கேட்டு மாலையில இறைச்சி, காலையில அப்பம். வானத்தின் மன்னாவினால் அவர்கள் கோஷிக்கப்பட்டார்கள். தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது, நீங்க ஏன் அவரை சோதிக்கிறீங்க? மோசே மிகுந்த வேதனையோடு கூட சொல்லுகிறான், ஏன் அவரை சோதிக்கிறீங்க? மன்னாவை கொடுத்தார், நீ விரும்பினதால ஆமென் இறைச்சியை கர்த்தர் கொடுத்து விட்டாரே, உனக்கு தண்ணீரையும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உணராமல் இன்னும் நீ சோதிக்கிறார்களே. ஆனால் நீ சோதிக்கிற இடத்துல உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இருக்கிறார் என்பதை உணர்த்தி முன்பாகவே அவர் ஒரே பிழைப்போ ஆமென் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நிற்கிறார். உன் தேவன் பிரச்சனைகளை ஆமென் எதிர்பார்ப்பின் சூழ்நிலைகள் ஆமென் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல நின்று உனக்கு தண்ணி ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர். நீ போய் அங்க கோலை கொண்டு அடிக்கதான் செய்யணும். தண்ணி வரும், தாகம் தீர்க்கப்படும், தாகம் தீர்க்கப்படும், தாகம் தீர்க்கப்படும். கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றும் தாகம் தீர்க்கிறவர் நடுவிலே இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆண்டவர் சீனாய் மலைக்கு முன்பாக மலையை பெய்ய பண்ணினார். அவர் சத்தத்தை கேட்க நடுங்க பண்ணினார். அந்த சத்தத்தின் மகிமையிலும் ஆமென் அவர்கள் கேட்ட தண்ணி வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கும். ஆமென். தண்ணீர் நதியாய் பாய்ந்து போக இப்போ வானத்திலிருந்து இடி முழக்கங்களோடு மின்னலோடு தோத்திரம் ஆமென் கார் மேகங்கள் நடுவிலே கால சத்தத்தோடு அவர் இறங்கி வந்த பொழுது ஹல்லேலூயா மழையின் ஆசீர்வாதம். பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சா நமக்கு என்னது? விவசாயம் செழிக்கும், அப்போ உண்டாயிருக்கும், தானியங்கள் உண்டாயிருக்கும், குறைச்சல் இருக்கா? அங்க அரசு கட்டுக்காதான் நம்ம பார்க்கணும். அதை ஆமென் உண்மையா இருக்கும். ஆண்டவர் ஆமென் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறார், நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணு, அவர் மேல் முழுமையான விசுவாசம் வை. உன் நம்பிக்கை அவர் மேல் முழுமையாய் வை. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நடத்துகிற ஒரு ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னை திடப்படுத்துகிற 2 காரியத்துல நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து அதை காத்துக்கொள்ள விரும்புகிறார். ஒன்று, நீங்க செய்ய வேண்டியது தேவன் செய்த அற்புதமான நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி பகர தேவனுக்கு முன்பாக வர வேண்டும். 2வது காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளால் அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் உமது வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகளை நீ பலப்படுத்தி நீ சகாயம் செய்வீராக. இந்த வார்த்தையினால் நீர் உங்களை ஆசீர்வதிப்பீராக.
கேட்டுக்கொண்டவர்களுக்கு நீர் விருதையாய் இருப்பீராக. ஆண்டவரே தோத்திரம், உமக்குள் அவர்கள் பலனாய் இருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். ஆமென்.